வணக்கம் அதிகாரி. இன்றைய செய்தி உங்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமானவை. சில அதிகாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வித்ட்ராயல் சேவைகளை வழங்குவதற்காக அவர்களின் தனிப்பட்ட அல்லது கடை UPI QR குறியீடுகளை பயன்படுத்துவதை நாங்கள் பார்த்தோம். இது அங்கீகரிக்கப்படாதது மற்றும் இணக்கமற்றது என்பதை நினைவில் கொள்ளவும். உங்களுக்கு வருமான வரி GST அறிவிப்புகள் கிடைக்கக்கூடும். மேலும் ரிசர்வ் வங்கி இதை கண்டிப்பாக கண்காணித்து வருகிறது. 2 வகையான பரிவர்த்தனைகள் மட்டுமே செல்லுபடியாகும். முதலாவதாக பியர் டு பியர் அதாவது P2P அனுப்புதல் அல்லது பியர் டு பியர் அதாவது P2P மூலம் குடும்பங்கள் அல்லது நண்பர்களுடன் UPI QR அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி பணம் அனுப்புதல் அல்லது பெறுதல். இரண்டாவதாக P2M அதாவது ஒரு சக வணிகரிடமிருந்து மற்றொரு வணிகருக்கு செய்யப்படும் பரிவர்த்தனை. இது போன்ற பரிவர்த்தனையில் ஒரு வாடிக்கையாளர் பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்கி உங்கள் வணிகரின் QR குறியீட்டின் மூலம் பணம் செலுத்துகிறார். உங்கள் QR குறியீட்டின் மூலம் வித்ட்ராயல் செய்வது அனுமதிக்கப்படாது. இது சட்ட அறிவிப்புகள், வரி பொறுப்புகள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் ஸ்பைஸ் மணி வணிகத்தை பாதுகாப்பாகவும் இணக்கமாகவும் வைத்திருக்க செல்லுபடியாகும் P2P மற்றும் P2M பரிவர்த்தனைகளை பயன்படுத்தவும். இதோ ஒரு நல்ல செய்தி. ஸ்பைஸ் மணி விரைவில் ஒரு புதிய சேவையை தொடங்கும். இது இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வை உங்களுக்கு வழங்கும். நன்றி.